போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லைஃப்ல நம்ம வந்து ஹாப்பினஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம், எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாவே சொல்லலாம். நம்ம ஒவ்வொரு ஹியூமன்ஸுமே வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமையும் வந்து எப்படி எடுத்துக்கிறோம், நம்மளோட லைஃப்ல நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும்போது அதை நம்ம வந்து ரொம்ப இது பண்ணி எடுத்துக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து நம்மளே வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணாம எப்படி நம்ம லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கலாம், நம்மளோட லைஃப்ல வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கு, எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் ஒரு 6 சிம்பிளான திங்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தான். நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான விஷயத்துல இருந்து கூட, ஒரு ஈஸியான ஒரு விஷயத்துல இருந்து கூட அதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவோம், இதுல இந்த மாதிரி போயிட்டு இருக்கு, இதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இதனாலே வந்து நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து நம்மளே நம்ம வந்து சஃபர் பண்ணிக்கிட்டு இருப்போம். சோ இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து எகைன் அண்ட் எகைன் ஒரு ப்ராப்ளமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு விஷயத்துல இருந்து உருவாகும். இதே இது நீங்க ஒரு சொல்யூஷனுக்காக நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சோ நீங்க இந்த ரெண்டுல எதை சூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க போகுதா இல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உருவாக போகுதா அப்படிங்கறதே இருக்கு. ரெண்டாவது விஷயம், நீங்க ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலே தயவு செஞ்சு காசிப் பேசுறதை வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு பர்சன் கூட உட்காந்து காசிப் பேசும்போது, மத்தவங்களை பத்தி பேசும்போது, அதே சேம் பர்சன் நீங்க இல்லாத போது உங்களை பத்தி கண்டிப்பா பேசதான் செய்வாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி நீங்க மத்தவங்களை பத்தி பேசும்போது அது அந்த இடத்துல ஒரு எந்த ஒரு சேஞ்சுமே நடக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு அது பேசுறதுக்கு வேணா உங்களுக்கு ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அந்த டைம்ல வந்து அந்த ஒரு பர்சன் உங்க கூட உட்காந்து பேசுறாங்கல்ல, அவங்க கண்டிப்பா நீங்க இல்லாத போது உங்களை பத்தியும் பேசுவாங்க அப்படிங்கறத மறந்துடாதீங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சன் கூட அதிகமா நீங்க பேசுறதே வந்து வச்சுட்டு இருக்காதீங்க. சோ காசிப் பேசுறது அப்படிங்கிறதுனால வந்து எந்த ஒரு விஷயமுமே சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு பர்சன் கிட்ட ஒரு ஆட்டிடியூட் அப்படிங்கிறதோ இல்ல அவங்க பண்ற ஒரு பிஹேவியர் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போய் அந்த ஒரு பர்சன் கிட்ட சொல்லிருங்க, இந்த மாதிரி நீங்க பண்ற இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல. அந்த மாதிரி நீங்க சொல்லும் போது கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒன்னா அந்த ஒரு பர்சன் வந்து மாத்திப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க பண்றது வந்து தப்பு அப்படிங்கிறது ரியலைஸ் ஆகும், என்ன வேணாலும் அந்த இடத்துல நடக்கும். ஆனா அதை விட்டுட்டு நீங்க பின்னாடி போய் பேசிட்டு இருக்கும்போது கண்டிப்பா அது வந்து உங்களோட ஒரு இன்னர் பீஸ் அப்படிங்கறதே கெடுத்துரும். உங்களோட ஒரு ஹாப்பினஸ்க்கு வந்து கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயமாவே இருக்காது. மூணாவது முக்கியமான விஷயம், எல்லா விஷயங்களையுமே வந்து பர்சனலா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம தான் இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் நம்மளோட லைஃப்ல. நம்மளோட லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக் அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து இந்த மெயின் கேரக்டர் நம்மளா தான் இருக்கும் அந்த லைஃப்ல. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம யாராவது ஒருத்தவங்க வந்து உங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதை வந்து பர்சனலா எடுத்துக்கிட்டு அதை பத்தி அந்த நாள் முழுக்க யோசிச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி நம்மள சொல்லிட்டாங்க, உங்களோட ஒரு கேரக்டரையோ உங்களோட ஒரு ஆட்டிடியூடையோ இல்லை உங்களோட ஒரு அப்பியரன்ஸை வச்சோ ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க உங்களை பத்தி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த நாள் முழுக்க வந்து நீங்க அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கணும், ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு அதை பத்தியே திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அதை நம்ம எப்படி மாத்திக்கிறது அப்படிங்கிறத பத்தி யோசிக்கணும் அப்படின்னா சொல்லி நீங்க பண்ணிட்டு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா மத்த அந்த சொல்லிட்டு போற ஒரு பர்சன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த ஒரு செகண்ட் சொல்லிட்டு போயிடுவாங்க, அடுத்த நாள் போய் அவங்க வேற யாரையாவது சொல்லுவாங்க, இல்ல அதே நாள் போய் கொஞ்ச நேரம் கழிச்சு வேற யாராவது கிட்ட பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்சனுக்கு நீங்க ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்? உண்மையாலுமே அந்த ஒரு பர்சன் உங்க லைஃப்ல இம்பார்ட்டன்ட் அப்படிங்கும் போது அவங்க வந்து உங்க மேல இருக்கிற ஒரு அக்கறையில சொல்றாங்க அப்படின்னா நீங்க அந்த ஒரு விஷயத்த மாத்திக்கலாம். அது உங்களுக்கு தப்புன்னு படுது அப்படிங்கிற பட்சத்துல அதை விட்டுட்டு அந்த ஒரு பர்சன் யாரோ ஒருத்தவங்க ரேண்டமான ஒரு பர்சன் வந்து உங்க லைஃப்ல இருக்காங்க, உங்களோட லைஃப்ல அவங்க ஒரு பார்ட் தான் அப்படிங்கிற அந்த ஒரு பர்சன் சொல்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு அவ்வளவு யோசிக்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட லைஃப்ல வந்து எல்லாரோட லைஃப்லயுமே வந்து அவங்க தான் இம்பார்ட்டன்டான பர்சன், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தான் இம்பார்ட்டன்டான பர்சனே தவிர மற்ற யாருமே கிடையாது. ஸோ எல்லா விஷயத்தையுமே வந்து ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு அதை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஒரு ஹாப்பினஸ் தான் போயிடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயத்த வந்து ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற போது நீங்க அந்த ஒரு விஷயத்த உங்களோட லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்க அதிகமா ஷேர் பண்ணலாம். அதை தாண்டி எல்லார்கிட்டயுமே வந்து நீங்க ஒரு விஷயத்த ஓவர் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து உங்களுக்காக ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னா அப்படி சொல்லிட முடியாது. உங்களோட லைஃப்ல பாக்குற எல்லா ஒரு பர்சனுமே வந்து நீங்க வந்து உண்மையாலுமே நல்லா இருக்கணும், உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஆசைப்படுவாங்களா அப்படின்னா நிறைய நேரங்கள்ல அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து ஒரு விஷயத்தை எல்லாருக்கிட்டையுமே ஓவர் ஷேர் பண்ணும்போது அந்த இடத்துல அந்த ஒரு விஷயம் நடக்காம போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க ஹாப்பியா. அதுக்கு முன்னாடியே நீங்க
நீங்க அதை சொல்லும் போது எல்லாரோட பார்வையும் எல்லாரோட ஒரு தாட்ஸ் அப்படிங்கறதும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருமே வந்து நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம ஒருத்தவங்க கிட்ட எல்லாத்தையுமே வந்து ரொம்ப ஓவர் ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட வேல்யூ அப்படிங்கிறதே அந்த இடத்துல ரொம்ப கம்மியாயிரும். அந்த ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் வேல்யூ முதல்ல வச்சிருந்தாங்களோ அதுவே வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஸோ கொஞ்சமா ஷேர் பண்ணுங்க, எதை ஷேர் பண்ணணுமோ அதை மட்டும் ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்டயும் வந்து கொஞ்சம் பிரைவசி ஒரு சீக்ரெட் அப்படிங்கறத எப்பவுமே வந்து உங்ககிட்ட வச்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே அதை ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து போட்டு ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஒரு வேல்யூ கம்மியாகும். இது மூலமா கூட உங்களோட ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இல்லாம போகிறதுக்கான சான்சஸுமே இருக்கு. அஞ்சாவது இம்பார்ட்டன்டான திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்க்கு வந்து கண்டிப்பா நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான். நம்மளை சுத்தி இருக்கிற எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலுமே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. இப்போ நீங்க நினைக்கலாம் ஓவர் ஷேர் பண்ணாதீங்க, நிறைய விஷயங்களை சொல்லாதீங்க, சீக்ரெட்டா வச்சுக்கோங்க, பிரைவேட்டா வச்சுக்கோங்கன்னு முன்னாடி சொன்னீங்க. இப்போ வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா எந்த இடத்துல ஷேர் பண்றோம், எந்த மாதிரி இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன் கிட்ட ஷேர் பண்றோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்டான திங்கே தவிர எல்லார்கிட்டயுமே போயிட்டு எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒரு நபர் வந்து உங்களோட லைஃப்ல கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க, நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் கிட்ட கொஞ்சம் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது லேக் ஆகும்போது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்திருந்தாலுமே சரி, எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்பா முன்னாடி இருந்திருந்தாலுமே சரி, அது வந்து கண்டிப்பா டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் அந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப் அப்படிங்கிறது ஏற்படும் போது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய நேரங்கள்ல அவங்களும் பேசல, நானும் பேசல. அவங்க வந்து என் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான், அவங்க வந்து என் காலேஜ் ஃப்ரெண்டு தான், அவங்க வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு அவங்க ஒரு ஃப்ரெண்டு, நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல வந்து கிடைச்சிருக்கலாம், டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல நம்மளுக்கு வந்து கிடைச்சிருந்திருக்கலாம், எப்படியாவது ஒரு மூலமா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அமைஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி அமைஞ்ச ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஈகோனால அவங்க பேசல, நானும் பேசல, அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணல, ஏன் நானே போய் ஒவ்வொரு டைமும் டெக்ஸ்ட் பண்ணணுமா, அவங்க வந்து கால் கூட பண்றது கிடையாது, நானே கால் பண்ணி பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஈகோனால அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து அந்த பேசுற அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு கேப் மட்டும் வந்து ஃபார்ம் ஆகுற மாதிரி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒருவேளை அவங்க பேசல அப்படின்னா கூட பரவாயில்ல, நீங்க வந்து அந்த ஒரு பர்சன் உங்க லைஃப் லாங் உங்க இருக்கணும். அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இல்ல அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து எந்த மாதிரியான ஒரு சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு ஸ்டேஜ்ல வேணாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கலாம், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நபர் கிடைச்சிருக்கலாம். அப்படி இருக்கிற ஒரு பர்சனை வந்து சும்மா ஒரு ஈகோனாலயோ இல்ல அவங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க, நானே தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அந்த ஒரு பர்சனை வந்து உங்க லைஃப்ல இருந்து வந்து இழந்துடாதீங்க. அவங்க பேசாட்டியும் கூட பரவாயில்ல, நீங்களே போய் வந்து பேசிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு பர்சன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவங்க வந்து எவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லை. ஸோ அவங்க அப்படி இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் போய் பேசிடுங்க. அதனால வந்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இழந்துடாதீங்க அப்படிங்கிறதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். நீங்கள் வந்து ஹாப்பியான ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்கணும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்கணும் அண்ட் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட லைஃப்ல உறவுகள் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது நீங்க வந்து உங்களோட லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும், ஒரு பீஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நிறைய ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நீங்க வந்து உங்களோட லைஃப்ல ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இருக்கணும், ஒரு இன்னர் பீஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்ல எந்த ஒரு பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அந்த ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா லைஃப் முழுக்க அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து நீங்க இம்பார்ட்டன்ட்னு நீங்க வந்து உங்களோட லைஃப்ல ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப்ல நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் இருக்கணும், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து உறவுகள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அவங்க பேசல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காதீங்க, நீங்களே வந்து பேசிடுங்க. ஸோ இது மூலமாவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் கிடைக்கும். லாஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துக்காக ரொம்ப கேர் பண்ணி பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நம்ம அதிகமா ஒரு விஷயத்துக்காக கேர் பண்ண நம்மளோட ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு ஒரு பீஸ் அப்படிங்கிறது இல்லாம தான் போகுது. ஸோ நீங்க ஒரு ஹாப்பியான லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா ரொம்ப எல்லாம் கேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. இது வந்து ஒரு நபரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு விஷயத்த மேல ரொம்ப அதிகமா கேர் பண்ணி இது இருந்தே ஆகணும், இது இல்லைன்னா லைஃபே அவ்வளவுதான், இந்த ஒரு விஷயம் தான், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்து மேல அதிகமா வந்து ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறதும் வந்து நம்மளால ஹாப்பியா இருக்க முடியாது. இது இல்லை அப்படின்னா என்ன, இந்த ஒரு கரியர்ல தான் நான் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கிடைக்கல, இல்ல ஒரு மார்க்ஸ்னாலயோ இல்ல உங்க ஃபேமிலி சிச்சுவேஷன்னாலயோ அந்த ஒரு விஷயத்த உங்களால பண்ண முடியல அப்படிங்கும் போது அதுக்காக
எஃபர்ட் போடலாம், எல்லாமே ஓகே தான். ஆனால் அது இல்லைன்னா நல்லா ஹாப்பியாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு டெசிஷனுக்கு வந்துடாதீங்க. ஏன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிறது தான். நம்ம வந்து இன்னைக்கு இதை பண்ணாதான் உண்டு, இல்லைன்னா பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எந்த ஏஜ்ல வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு வேணா உங்களுக்கு அது கிடைக்காம இருந்திருக்கலாம், ஃபியூச்சர்ல நிச்சயமா அதுக்கு கிடைக்கும். அந்த ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்டது கண்டிப்பா கிடைக்கும். அப்படி இல்லைனாலுமே உங்களுக்கு ஒரு கரியர் நீங்க ஆசைப்பட்டு, கரியர்னு கிடையாது, ஏதோ ஒரு விஷயம் நீங்க ஆசைப்பட்டு அது இல்லாம வேற ஒண்ணுதான் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது அதை பத்தி பெருசா நீங்க கேர் பண்ணும்போது தான் அந்த இடத்துல உங்களுக்கு ஹாப்பினஸே இல்லாம போகுது. இதை விட பெட்டரா எனக்கு ஏதோ ஒண்ணு நம்ம யூனிவர்ஸ், இந்த காட், ஏதோ ஒண்ணு நம்மளை சுத்தி இருக்கிற நபர் யாராவது ஒருத்தர் மூலமா எனக்கு வந்து இதை விட பெட்டரான ஒரு திங் கிடைக்க போகுது, அதனாலதான் எனக்கு இந்த ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்க முடியும். ஸோ அதிகமா எல்லாத்தையும் வந்து கேர் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ நான் சொல்றேன், இந்த ஒரு 6 திங்ஸை வந்து உங்களோட லைஃப்ல நீங்க வந்து கொண்டு வர பாருங்க. உங்களால கண்டிப்பா ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து வாழ முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப லோவா ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.